இங்க ஒரு பொண்ணு அவளோட சைக்கோ புருஷங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சோ அப்படி இப்போ இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்து இவ எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தூங்கும் போது கூட இவளோட முடியை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். சோ இதை பார்த்தவன் என்ன பண்றானா அப்படியே எட்டி அப்படியே ஒரு சிசர் எடுத்து இவளோட முடியை அப்படியே அவனோட கையோட சேர்த்து அப்படியே கட் பண்ணி விட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த ரூமை விட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா அவன் தூங்குறதுக்கு முன்னாடி உசாரா ரூம் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அந்த சாவியை அவன் தலைமாட்டுக்கிட்டே வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான். சோ இதை பார்த்தவன் என்ன பண்றானா அப்படியே சத்தமே போடாம இந்த சாவி எடுக்கலான்னு வரும்போது அப்பன்னு பார்த்து இவன் கரெக்டா கை எடுத்து சாவி மேல வச்சிடறான். அடங்கொய்யால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அங்க இருக்க ஒரு மாஃப் எடுத்து இவன் மூஞ்சில அப்படியே தடவி விட இவன் மூஞ்சி சொரியிற கேப்ல இவன் சாவி எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரா. சோ அப்படி இவ எஸ்கேப் ஆயிர கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்த ஹஸ்பண்ட் இவ இல்லாதது தெரிஞ்சதும் அடியே தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா அவளுக்கே தெரியாம இவன் ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு அவளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். சோ அதே நேரம் இவன் அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஒரு டாக்ஸி காரன்ட்ட வரான். அப்படி வந்தவ ஒரு நோவஸோட எங்க என்ன இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது எது இங்க இருந்து கூட்டு போறதா ஏமா எங்க போறது தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க நான் இங்க இருந்து போனா போதும் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஓ அப்படியாமா சரி அதுக்கு 100 ரூபா ஆகும் அப்படின்னு போது எது 100 ரூபா ஆகுங்களா நான் காசு எதுவும் கொண்டு வரலீங்களே அப்படின்னு போது எது காசு கொண்டு வரலையா அப்புறம் எதுக்குமா இங்க வந்த இங்க பாருமா நோ மணி நோ ஹனி அப்படின்றான். சரி ஓகேங்க இந்தாங்க இப்போதைக்கு என் போன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து பார்த்தா ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து ஆன்ல இருக்கு. இதை பார்த்து அவ பயந்து போயிட்டு போன் எல்லாம் போட்டு உடச்சிடறா. ஏமா என்ன இருந்த போனையும் உடச்சிட்ட இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அப்ப கூட இருக்க இன்னொருத்த வந்துட்டு இங்க பாருங்க நீங்க ஏதோ ட்ரபிள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது நீங்க காசு எது கொடுக்க வேணாம் வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே இவளை கூட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ அப்படி இவங்க கிளம்பிற அப்ப பின்னாடியே ஹஸ்பண்ட் இவளை ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துறான். அப்படி வந்தவன் யோ இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு வந்தாலும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது பொண்ணா அப்படி யாரும் வரலையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது ஓ அப்படியா உன் மூஞ்சி பார்த்தாவே நீ போய் சொல்றன்னு தெரியுது இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டு கட்ட காசு எடுத்து கொடுக்க இதை பார்த்தவன் ஓ அந்த பொண்ணா ஆமா இங்கதான் வந்தா எங்க ஆள்ல ஒருத்தனா அவளை கூட்டு போனா அப்படின்னு போது ஓ அப்படியா இங்க பாரு இதை விட உனக்கு டபுள் மடங்கு காசு கொடுக்குறேன் அவங்கள பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது தலை ஏறி உட்காரு அவங்களை எப்படி பிடிக்கணும் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்கள சேஸ் பண்ணிட்டே போக அதுக்கப்புறம் இவன் அவங்கள பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போயிட்டு எப்படியோ ஒரு சந்தில மடக்கி பிடிச்சான். அப்படி பிடிச்ச உடனே ஹஸ்பண்ட் அவளை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப அந்த பையன் வந்துட்டு குறுக்கு நிக்கிறான். இங்க பாருங்க எதுவும் வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை ஒழுங்கா வழி விடு அப்படின்னு போது இங்க பாருங்க எனக்கு என்ன ஆனாலும் சரி அவங்களே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இவன் வேற அப்படின்ட்டு இங்க பாரு இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ இதை வச்சுக்கிட்டே அவளை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இவன் அந்த காசை பார்த்துட்டு இந்த காசை வாங்கிக்கிறான். அப்படி வாங்கினவன் என்ன பண்றானா இவன் அந்த காருக்குள்ள போகும்போது உடனே அவளை ஏமா வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை காருக்குள்ள வச்சு லாக் பண்ணி விட்டுறான். டே என்னடா பண்ற அப்படின்னு போது இங்க பாரு நான் போலீஸ் கால் பண்ணிட்டேன் போலீஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிச்சிடறான். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனை வந்து அக் பண்ணிக்கிறா. அப்ப கூட இருக்க அந்த மாமா வந்துட்டு இதை பார்த்துட்டு டேய் நீ என்ன முட்டாளா அவன் உனக்கு $1 லட்சம் கொடுத்தாடா அதை விட்டு நீ என்னடா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாருங்க காசை விட இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றான்.